பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் சாதாரணமானவங்களுக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். தன் வேலையில் எப்படி இருக்கணுமா, ஜாக்கிரதையாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களா, சாதாரணமானவங்களுக்கு முன்பாக நிற்காம ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பானா. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் தனது வேலையில் திறமை உடையவனாக இருந்தால் அவன் அரசனிடம் பணியாற்றும் தகுதியை பெறுகிறான். அவன் முக்கியம் இல்லாதவர்களுக்கு பணியாற்றும் தேவை இருக்காது. முக்கியமில்லாதவர்களுக்கு பணியாற்றும் தேவை இருக்காது. இன்னொரு அழகான ஒரு மொழிபெயர்ப்பு, தம் அலுவலில் திறமை காட்டுகின்ற ஒருவரை பார். தன் அலுவலில் திறமை காட்டுகிற ஒருவரை பார். அவர் பாமர மனிதரிடையே இரார், அரசு அவையில் இருப்பார். சாதாரணமான ஆள்கிட்ட அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்களோட உயர்வு தேவனால் வரும். ஜாக்கிரதையாக இருக்கிறவர்களுடைய உயர்வு தேவனால் வரும். திறமை உள்ளவர்களுடைய உயர்வு தேவனால் வரும். தன் வேலையில் தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த பூமியில் ஒவ்வொருக்கும் ஒரு பணி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வேலையில் எப்படி இருக்கணுமா, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தார்களானால் அவர்கள் எப்படி இருப்பார்கள், ராஜாக்களுக்கு முன்பாக அரசருக்கு முன்பாக நிற்பார்கள். ஜாக்கிரதை திறமை உடையவனாக இருந்தால் அவன் பணியாற்றும் தகுதியை பெறுகிறான். பணியாற்றும் தகுதியை பெறுகிறான். அரசரிடம் பணியாற்றும் தகுதியை பெறுகிறான். அன்பு தெய்வஜனமே, இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்ம வேதம் அதை தான் சொல்லுது. நீசருக்கு முன்பாக நில்லாமல், சாதாரணமான ஜனங்களுக்கு முன்பாக இருக்க மாட்டாங்க. கண்ணும் கருத்துமாக கொடுக்கப்பட்ட வேலையில் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. தான் உண்டு, தான் வேலை உண்டு. வேலைக்கு அப்புறம் தான் மற்ற காரியங்கள். கொடுக்கப்பட்ட காரியங்கள் இல்லை, கண்ணும் கருத்துமா திறமை உள்ளவர்களாக இருந்தார்களா அவர்கள் ராஜாக்களுக்கு முன்பாக அரசனுக்கு முன்பாக நிற்பார்கள். சாதாரணமான ஜனங்களுக்கு முன்பாக அவங்க நிற்க மாட்டாங்க. ஒரு பனி பிரதேசம், அங்கே ரயில் இயக்கும் பணியில் வேலை செஞ்சிட்ருக்க வேலை செய்த ஒரு சகோதரன், அந்த இரவு அவரோட டியூட்டி வந்தது, அவர் பணியாற்றும் முறை வந்தது. ட்ரெயின் வருகிற சிக்னல் அறிந்து அவர் அந்த ட்ராக்கை திருப்பி விடணும். ஜங்ஷனில் ரயில் சந்திப்பு நிலையத்தில் அவர் வேலை செய்து கொண்டிருந்தார் அருமை சகோதரன். ட்ரெயின் வருகிற சிக்னல் அறிஞ்சு அவர் அந்த ட்ராக்கில் ட்ரெயினை திருப்பி விடணும், சிக்னல் போடணும். ரயில் கடந்து போனதுக்கப்புறம் அந்த பாதையை உயர்த்தி விட்டு ஜனங்கள் போக்குவரத்துக்கு வழி உண்டாக்கும்படி வேலை செஞ்சிட்டு இருந்தார். ஒரு குளிர் பிரதேசத்தில் வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் அந்த இரவு கடுமையான பனி. தன்னுடைய பனி வந்தது, பாதி இரவுகள் ஆனது. அந்த குளிர் அவளால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. மனம் சொல்லுது, இந்த குளிர் தாங்கக்கூடாத குளிர் இருந்தது. கடமை விட்டு ஓட அவருக்கு மனசு இல்லை. அவருக்கு அந்த கொடுக்கப்பட்ட அந்த கடமை விட்டு ஓட மனசு இல்லை. ஏன்னா அவர் கரத்தில் கொடுக்கப்பட்ட வேலை அந்தந்த ரயில் ஏற்ற பாதைகளுக்கு அவர் என்ன பண்ணணும், அவர் கொடுக்கப்பட்ட அந்த கம்பியை இரும்பு பிடியை பிடிச்சு உயர்த்தணும் தாழ்த்தணும், இரும்பு பிடியை பிடிச்சு உயர்த்தணும் தாழ்த்தணும். இரும்பு அந்த குளிரில் பிடிக்கும்போது ரெண்டு கையும் விரைச்சி போயிடும். இரும்பு பிடி நின்று எடுக்க முடியும். அந்த கட்டும் குளிரிலும் அந்த ரயிலில் பிரயாணம் போகிற அந்த பிரயாணிகளை நினச்சி பார்த்தார். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட கடமையில் நான் தவறி போயிட்டேன்னா, இரவில் ரயிலில் பிரயாணம் போகிற பிரயாணியாளர்களை நினச்சி பார்த்து ஒரு நிமிஷம் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பில் கடமையில் நான் கடமையை தவறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இரும்பு பிடியை நின்று அவர் என்ன பண்ணுறாரு, ரயில் வரும்போது போகும்போது இந்த இரவெல்லாம் வேலை செய்தார். அதிகாலை நேரமானது தன்னுடைய ரயில் வருகிற அந்த சிக்னல் அறிஞ்சு அந்த இரும்பு பிடியை பிடிச்சி சிக்னல் போட்டு அப்படியே தூக்கினவாறு நின்றார். பிடியை பிடிச்சி தூக்கினவாறு இருந்து இரும்பு பிடியிலேருந்து அந்த கையை எடுக்க முடியல. அப்படியே 2 கைகள் உறைந்தவராய் அந்த இடத்துல அவர் மரித்து போனார். 2 கைப்பிடிகளை அப்படி பிடிச்சு அந்த இரும்பு பிடியில் 2 கைப்பிடிகளை பிடிச்சு அந்த இடத்துல மரித்து போனார். போது நன்றாக விடிந்தது. ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ரயில்வே சங்கத்தாரில் இருக்கிற எல்லாரும் கூடி வந்தாங்க.
அவர் ரயிலில் பயணிக்கிறவர்களையும் பணியாளர்களையும் பிரயாணிகளையும் அவர் நினச்சி பார்த்தார். பிரயாணிகளுக்கு வருகிற நேரிடுகிற காரியங்களை நினச்சி பார்த்து தன் கடமை உணர்வில் ஜாக்கிரதையை திறமை உள்ளவனாக செயல்பட்ட விதத்தை அவர் பார்த்தாங்க. பிடித்தவாறு மரித்து போயிருந்த இந்த அபூர்வ நிகழ்ச்சியை அங்கே இருக்கிற ரயில் சங்கத்தார் அந்த அபூர்வ நிகழ்ச்சியை நினைவுபடுத்தி இன்றைக்கும் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இன்றைக்கும் அந்த பிரதேசத்தில் அவருடைய நினைவாக இந்த வருஷம் அந்த அந்த மனுஷனுடைய கடமை உணர்ச்சியை நினச்சி பார்க்குறாங்க. அன்பு தேவ ஜனமே, குளிருது, பனி, என்னால் செய்ய முடியாது அப்படின்னு அவர் இருந்திருப்பானால் எத்தனை பிரயாணிகளின் உயிர் சேதம் நடந்திருக்கும், எத்தனை ஆக்சிடெண்ட் விபத்துகள் நடந்திருக்கும், எத்தனை உயிர் சேதங்கள் நடந்திருக்கும். ஆனால் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் தனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை தவறாதபடிக்கு தன்னையும் பொருட்படுத்தாமல் கொடுக்கப்பட்ட கடமையில் முழுமையாக செயல்பட்டதுனால தன்னுடைய ஜீவனை கூட பொருட்படுத்தாமல் கடமையை நிறைவேற்றின அந்த மனுஷனுடைய காரியங்களை இன்றைக்கு கடமை உணர்ச்சியை நினைவு கூறி கொண்டாடுறாங்க வருஷம். வேத வசனம் சொல்லுது, தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல், சாதாரணமானவர்களுக்கு முன்பாக நிற்காமல் அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அன்பு தேவ ஜனமே, திறமை உடையவன் எங்கே இருப்பான்? அரசருக்கு முன்பாக நிற்பான். உனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களில் கண்ணும் கருத்துமா கவனத்தோடு நீங்கள் செய்வீங்கனால் தேவன் ராஜனுக்கு முன்பாக நம்ம நிற்கணும். அந்த மனுஷனுடைய நாட்கள் இன்றைக்கும் அந்த மனுஷன் மறித்து போனாலும் அந்த மனுஷனுடைய நினைவுனால கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அந்த கடமை உணர்வு சாதாரண ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற அந்த கடமை உணர்வு அப்படிப்பட்ட பிரயாணிகளின் உயிரையும் ஆண்டவரே பணியாளர்களின் உயிரையும் சிந்திச்சு தன் ஜீவனை கூட பொருட்படுத்தாமல் அந்த கடமை உணர்வு செயல்படுமானால் அன்பு தேவஜனமே, ஜீவனுள்ள தேவனுடைய கண்களுக்கு முன்பாக இன்றைக்கு ஊழியங்கள் செய்கிறோம், வேலைகள் செய்கிறோம், அநேக வேலைகளை செய்கிறோம். இன்றைக்கு நம்ம கடமையில் கொடுக்கப்பட்ட வேலையில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த உயர்வு கனத்தையும் கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக அரசனுக்கு முன்பாக நிற்பீங்க. உயர்வும் கனமும் கர்த்தரால் உண்டாகும். கண்களை மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இன்றைக்கு அநேக பிள்ளைகள் ஆண்டவரே அப்படியே ஆண்டவரே கொடுக்கப்பட்ட பணியில் உண்மையோடு உத்தமத்தோடு நேர்மையோடு பொறுப்போடு செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அநேக கணங்களை ஆண்டவரே நீர் கொடுக்குறீரப்பா. அந்த பிள்ளைகளோட திறமைகளை ஆண்டவரே அப்பா மீ துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம்ப்பா. நீர் கனப்படுத்துகிறவராக இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே ராஜாக்களுக்கு முன்பாக அரசருக்கு முன்பாக நிற்க வைக்கிற உயர்வு மேன்மை நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஐயா. கத்த சத்திய வார்த்தைகளை கேட்டு அப்படியா ஆண்டவரே இன்றைக்கு சத்திய வார்த்தையில் இருக்கிற அப்பா மீ துதிக்கிறோம். அந்த ஜீவன் பிள்ளைகளுக்குள்ளே பாய்ந்து செல்லட்டும் ஐயா. நம்ம உயர்த்துக்கிறோம். கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் வேதம் சொல்லுதுப்பா. ஆண்டவரே கர்த்தருடைய வேலை மட்டும் இல்லைப்பா, அந்த பூமியில் ஒவ்வொருக்கும் கர்த்தர் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கு, கடமையை கொடுத்துருக்கு. அந்த கடமையை கண்ணும் கருத்தோடு தேவ பயத்தோடு நிறைவேற்றுகிற கிருபைகளை கர்த்தர் கட்டளிடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபம் கேட்டிங்களா? அதற்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுக செய்யும். நீங்கள் ஜாக்கிரதையோடு செயல்படுங்க. ஆளுக செய்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. God bless you. Have a blessed day.